கோரியோகிராஃபி இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். சினிமா, டிவி ஷோஸ், மெயினாக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம். ஆக்சுவலாக அந்த கோரியோகிராஃபினா என்ன அப்படின்னா வந்து டிசைனிங் ஆஃப் டான்ஸ். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு படத்தில் ஒரு சீனை வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேரக்டர் நிறைய அதில் ஒர்க் பண்ணுவார். அந்த சீனில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் வந்து யாரெல்லாம் இருக்கணும், பின்னாடி இருக்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட டீட்டெயிலிங் என்ன, அண்ட் அந்த சீனில் வரக்கூடிய கோ ஆர்டிஸ்ட்லாம் எப்போ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அந்த சீனை வந்து அழகாக டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஒரு டேரக்டரோட ஒர்க். ஸோ இதே மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கோரியோகிராஃபி. அண்ட் அதை பண்ணுறவர் பேர் தான் கோரியோகிராஃபி. நம்ம சினிமாவுடைய சாங்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டரோட ஒரு 10 பேர் வந்து ஒரே மாதிரியான ஸ்டெப் போட்டுட்ருப்பாங்க. பட் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு குரூப் வந்து வேறு வேறு ஸ்டெப் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இல்லை ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருப்பாங்க. இது போல் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணி ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கோரியோகிராஃபி. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், டான்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் டேல கல்ச்சரலாம் டான்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே ஒரே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் போட்டுட்ருப்போம். பட் இதே 10 பேரை வந்து ஒரு கோரியோகிராஃபர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 3 பேரை சென்ட்ரலில் நிப்பாட்டிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பும், அந்த 3 பேரை சைடில் நிப்பாட்டிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பும், இன்னொரு 3 பேரை வேறு வேறு பொசிஷன் பண்ணி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப அழகாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் கோரியோகிராஃபி. அண்ட் கோரியோகிராஃபருக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒருத்தவங்க டான்ஸை வந்து டீச் பண்ணுறது, டீச்சிங் ஆஃப் டான்ஸ் தான். இப்போ நான் போய் சேர்றேன் அப்படின்னா எனக்கு டான்ஸை கற்று தருவாங்க, ஸ்டெப்ஸ் எப்படி போடணும், அப்போ வந்து என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி கரெக்ட் பண்ணுறது, என்னோடய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும் அந்த மூவ்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தரதான் ஒரு டான்ஸ் மாஸ்டரோட மெயின் ஒர்க். ஸோ இதுவே கோரியோகிராஃபரோட மெயின் ஒர்க் என்னென்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி காட்டுறதான். ஸோ இதுதான் ஒரு கோரியோகிராஃபருக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இது போல் தெரியாத சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.